Exercise 3.9 first sum. Determine the quadratic equations whose sum and product of roots are அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா -9, 20. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் -9, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் 20. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபார்முலா x² - sum of roots into x plus product of roots is equal to 0. ஸோ இதில் x²க்கு x² அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் -9. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் 9x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது ஒரு ஈஸியான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இதில் செகண்ட் ஒன்று பாருங்கள். 5/3, 4. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 5/3, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4. அப்போ ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் 5/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா எல்சிஎம் எடுத்துடணும், சரிங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா /3 ஆயிரும். இப்போ 3 வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடணும். 3 × x², 3x² மைனஸ் இது அப்படியே ரைட் பண்ணிங்கன்னா 5x ப்ளஸ் 3 4s are 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3 ரைட் சைட் பண்ணால் என்ன ஆயிரும்? மல்டிப்ளை ஆயிரும். இப்போ 3 × 0 0. வி கெட் 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் -3/2, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -3/2. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே வந்து ஒரு மைனஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2x ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -1. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 × x², 2x² ப்ளஸ் 3x, 2 × -1 -2/2 இருக்கும். ஸோ /2 ரைட் சைட் பண்ணால் என்ன ஆயிரும்? 0. 0 × 2 0. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2 - a ஹோல் ஸ்கொயர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரைட் பண்ணும் பொழுது. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் a + 5 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x² மைனஸ் இங்கே இருக்குது ஃபார்முலாவில் சம் ஆஃப் ரூட்ஸ்லேயும் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ 2 - a ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு, சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸுக்கு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் a + 5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, தட்ஸ் ஆல்.